இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம் ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான நாளிலே இன்று அன்னையாம் திரு அவை நம் அனைவரையும் ஆன்மீக பாதையில் நழைத்து செல்ல நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 21 முடிய இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தை எதை பற்றி இன்று நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்றும் அங்கே அவரை பற்றி சுற்றுப்புறம் எங்கும் பேச்சு பரவியது என்றும், அதன் பிறகு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று அவர் வாசிக்க எழுந்து வருகின்ற பொழுது அவரிடம் கொடுக்கப்பட்டிருந்த எசாயாவின் சுருளேடு இவ்வாறு வாசிக்கப்படுகிறது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது என்று தொடர்ச்சியாக எசாயாவின் வார்த்தைகளை அவர் உச்சரிக்கின்றார் மக்கள் மத்தியிலே. இவ்வாறு அவர் உச்சரித்து முடித்த பிறகு லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்து காட்டுவது என்னவென்றால், பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அதன் பிறகு இவ்வாறு சொல்லுகிறார்: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, எல்லா தொழுகை கூடங்களிலும் எசாயா எழுதி எசாயா வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாசகங்கள் எத்தனையோ மறைநூல் அறிஞர்கள் வாசித்திருக்கலாம். இப்படி இந்த இறை வார்த்தையை வாசித்த பிறகு மக்களுடைய பார்வை எந்த ஒரு மறைநூல் அறிஞர்கள் மேல் விழவில்லை. மாறாக வாசித்து முடித்துவிட்டு அவர் தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பொழுது எல்லோருடைய கண்களும் அவரையே உற்று நோக்கியிருந்தன என்று சொல்லுகின்ற பொழுது, லூக்கா நற்செய்தியாளர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால், இயேசு இந்த வார்த்தையை தன்னுடைய திருவாய் வழியாக வாசிக்கின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தையிலிருந்து உயிரோட்டம் வெளிவருவதையும், யாரெல்லாம் உண்மைக்கு உண்மையாக இறை வார்த்தையை முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த தொழுகை கூடத்திலே அமர்ந்து கடவுளோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்பினார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த வார்த்தையினுடைய உயிரோட்டத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் இதோ இன்றைய நாளிலே அவர் வாசித்து முடித்துவிட்ட பிறகு வந்து அமருகின்ற பொழுது எல்லோரும் அவரையே உற்று நோக்கினார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக அங்கு வந்த மக்கள் இறைவனை தேடியதினால்தான் இயேசுவின் வாயிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதியாக இவ்வாறு சொல்லுகிறார் லூக்கா நற்செய்தியாளர்: நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அப்படி என்ன அந்த மறைநூல் வாக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்றும், எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும், இறுதியாக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி வைத்தார் என்று
இயேசு எஸ்ஐயாவினுடைய வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது அங்கே மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டதினால் அவரை முழுவதுமாக உற்று நோக்கினார்கள் என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, தொழுகை கூடத்திற்கு சென்ற மக்கள் இயேசுவை முழுவதுமாக உற்று நோக்கிய பிறகு இன்று நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறியது என்று சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்களும் நானும் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கே விசுவாசமுள்ள நம்பிக்கையுள்ள செயல்பாடுகளோடு நாம் ஆலயத்தில் பங்கு பெறுகின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி. ஏனென்றால் அங்கே வாசகம் மட்டும் வாசிக்கப்படவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிருள்ள நற்கருணை அங்கே பலிப்பிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இறை வார்த்தையும் ஆண்டவருடைய உயிருள்ள நற்கருணையும் நீங்களும் நானும் உட்கொள்ளுகின்ற பொழுது இயேசுவை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்கின்றோமா, அனுபவிக்கின்றோமா என்று பார்த்தோம் என்றால், நிச்சயமாக உணர்ந்து அனுபவித்தோம் என்றால் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, நீங்கள் எதிர்பார்த்து வந்த விண்ணப்பங்கள், உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா விதமான துன்பத் துயரங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்ற செய்தியை தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, எனவே ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது வெறுமனே நம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு நம் சிந்தனைகளை சிதற விட்டு நம்முடைய உடலுடைய பிரசன்னம் மட்டும் ஆலயத்தில் இருப்பதை தவிர்த்து விட்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு திருப்பலியில் கலந்து கொள்வோம். அப்பொழுது இயேசுவை நாம் காண முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.